ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே துணைமின் நிலையம் அமைக்க மின்சாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்த நிலையில் அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆசனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு ராஜன் நகர் துணைமின் நிலையத்திலிருந்து மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மலைப்பகுதியில் மின் கம்பிகள் அறுந்து மின்தடை ஏற்படுவதால் விடியா மின்சாரத்துறை அதிகாரிகள் கோவில் பகுதியில் துணைமின் நிலையம் அமைக்க இடத்தை தேர்வு செய்தனர். இதற்கிடையே இங்கே மின் நிலையம் அமைத்தால் கோவில் திருவிழா சமயங்களில் பக்தர்களுக்கு தொந்தரவு ஏற்படும் என பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மின்சாரத்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் தென்னிலையில் தார் சாலையை சீரமைக்க கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் அப்பகுதி மக்கள் இணைந்து காத்திருப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 3 ஆண்டுகளாக சாலை சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக இருப்பதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் மக்கள் இனியும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருப்பதாக விடியா திமுக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அதிகாரிகளும் விடியா மாடல் காவல்துறையும் போராட்ட இடத்திற்கு வந்து மிரட்டுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தரப்புன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அனுமதி வாங்கலை, உங்களை கைது பண்ணுவோம், உங்கள் மேலே எஃப்ஐஆர் போடுவோம், சிறையில் அடைப்போம் அப்படிங்கிறாங்க. ஏங்க எங்களோட கோரிக்கை, பொதுமக்களோட கோரிக்கை இப்போ பாருங்கள், சாலை இதை அத்தியாவசியமான தேவை. இது சாலைங்கிறது ஒரு அத்தியாவசியமான தேவை, அத்தியாவசியமான அடிப்படை தேவை. அடிப்படை தேவைக்கு நாங்கள் கோரிக்கை வச்சு போராடி இருக்கோம். அதுக்கு காவல்துறை மிரட்டுறாங்க. கண்டிப்பாக நாங்கள் மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள அம்மப்பேட்டை பகுதியில் காவிரி ஆற்றின் கரையோரம் உள்ள மீனாட்சி உடனமர் சொக்கநாதர் திருக்கோவிலுக்கு செல்ல பாதை அமைத்து தரக்கோரி கிராம மக்கள் மனு அளித்தனர். இந்த கோவிலுக்கு செல்லும் பாதை மிகவும் குறுகலாகவே இருந்த நிலையில் தற்போது அந்த பாதை கோவிலின் நந்தவனத்திற்கு சொந்தம் என கூறி அதை அடைத்து இந்து சமய அறநிலையத்துறை மரக்கன்றுகள் நட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கோவில் செயல் அலுவலரை சந்தித்து தங்களுக்கு மீண்டும் பாதை அமைத்து தரக்கோரி மனு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள ஸ்கேட்டிங் மைதானம் கடந்த 3 ஆண்டுகளாக பராமரிப்பில்லாமல் பாழடைந்து கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் மது அருந்தும் கூடாரமாக ஸ்கேட்டிங் மைதானம் மாறியுள்ளதாக புகார் கூறும் விளையாட்டு ஆர்வலர்கள் உடனடியாக விடியா அரசு விளையாட்டு மைதானத்தை சீரமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளி மாணவர்கள் தனியார் திருமண மண்டபங்களில் பயிற்சி மேற்கொண்டு வருவதாகவும் திருமணங்கள் நடைபெறும்போது பயிற்சி மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்படுகிறது என்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். விளம்பர விளையாட்டுத்துறை வெற்று விளம்பரங்கள் செய்யாமல் ஸ்கேட்டிங் மைதானத்தை சரி செய்ய வேண்டுமென அப்பகுதி மக்கள் காட்டமாக வலியுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே சிட்கோ தொழில்பேட்டையில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீ மளமளவென பரவியதால் தொழிற்சாலை முழுவதும் சேதமடைந்துள்ளது. தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வேலூர் அருகே சாலையில் திடீரென குறுக்கே வந்த பூனையால் விபத்து ஏற்பட்டு 15க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர். கோணாவட்டம் தேசிய நெடுஞ்சாலையில் குறுக்கே வந்த பூனை மீது மோதாமல் இருக்க வேகமாக வந்த சொகுசு கார் திடீரென பிரேக் பிடித்து நின்றுள்ளது. இதனால் பின்னால் வந்த கண்டெய்னர் லாரி, அரசு பேருந்து ஆகியவை ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சுமார் 15க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேல பெரும்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியினர் சீர்காழியில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு மீண்டும் தங்கள் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். சீர்காழி பிடாரி தெற்கு வீதி பிரதான சாலையில் கார் சென்று கொண்டிருந்த போது கார் முன்பக்கத்தில் இருந்து புகை வரத் தொடங்கியது. இதனை கவனித்த ஓட்டுநர் செந்தில் காரை நிறுத்துவதற்குள் காரின் முன்பக்கம் என்ஜின் பகுதியிலிருந்து தீப்பற்றி எரிய தொடங்கியது. இந்த விபத்தில் காரில் பயணித்த பெண் உள்பட 3 பேர் உயிர் தப்பினர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் சாலையோரங்களில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வீடுகளிலிருந்து அப்புறப்படுத்தப்படும் குப்பைகள், இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகள் மற்றும் கண்ணாடி துண்டுகள் போன்றவை சாலையோரங்களில் குவிந்து கிடப்பதுடன் புவனகிரி, கீரப்பாளையம், சேத்தியாத்தோப்பு, பின்னலூர், காட்டுமன்னார் கோவில் பகுதிகளில் இந்த குப்பை கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்துவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெடுஞ்சாலைத்துறை மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பொறுப்பற்ற செயலால் குப்பைகள் குவிந்து துர்நாற்றம் வீசுவதாக குமுறும் பொதுமக்கள் பன்றிகள், நாய்கள் மற்றும் கால்நடைகள் குப்பைகளை சாலையில் இழுத்து போடுவதால் விபத்துகள் ஏற்படுவதாக விமர்சிக்கின்றனர். நெடுஞ்சாலைத்துறை மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இணைந்து குப்பைகளை அப்புறப்படுத்தி சுற்றுப்புறத்தை பாதுகாக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் 150 ஏக்கர் நிலத்தில் தனியார் நிறுவனம் சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்தை செயல்படுத்துவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். விவசாயிகளுக்கு அரசு வழங்கிய நிலத்தை தனியார் நிறுவனம் விலை கொடுத்து வாங்கி அதில் சூரிய ஒளி மின்சார திட்டம் கொண்டுவர திட்டமிட்டு செயலாற்றி வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி விவசாயிகள், இதேபோன்று விவசாய நிலங்களில் தொழிற்சாலைகள் தொடர்ந்து நிறுவப்பட்டு வந்தால் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்படும் என கவலை தெரிவித்தனர். விவசாயத்திற்கு பயன்படும் நல்ல வளமான நிலங்களில் இதுபோன்று தொழில் தொடங்கப்பட்டால் உணவு பஞ்சம் ஏற்படும் வாய்ப்புள்ளதால் விவசாயம் செய்ய பயனற்ற நிலங்களில் இதுபோன்ற தொழிற்சாலைகள் அமைக்க விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திண்டுக்கல் பார்வதி கலை கல்லூரியில் தேர்வு மையத்திற்கு தாமதமாக வந்த 7 தேர்வர்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர். தமிழகம் முழுவதும் 2763 மையங்களில் குரூப் 2 தேர்வு நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் 83 தேர்வு கூடங்களில் 22,693 தேர்வர்கள் தேர்வை எழுதினர். தேர்வாளர்கள் தேர்வு மையத்திற்கு காலை 8:30 மணிக்குள் வந்து தங்களது வருகை பதிவினை உறுதி செய்திட வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பார்வதி கலை கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கும் தேர்வு மையத்திற்கு தாமதமாக வந்த 7 தேர்வர்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகளை 10,987 பேர் எழுதினர். 2,327 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 2 மற்றும் குரூப் 2A பதவிகளுக்கான முதல்நிலை தேர்வை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இன்று நடத்தியது. தமிழகம் முழுவதும் 2,763 தேர்வு மையங்களில் நடைபெற்ற இந்த தேர்வை 7,93,947 தேர்வர்கள் எழுதினர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 43 மையங்களில் 10,987 பேர் தேர்வை எழுதினர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சாக்கு மூட்டையில் மனித எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குன்னம் வட்டம் வேப்பூரில் உள்ள ஏரியின் கரை பகுதியில் சாக்கு மூட்டையில் மனித தலை, கை, கால் பாகங்களின் எலும்புக்கூடு கிடந்ததைக் கண்டு பொதுமக்கள் குன்னம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அதன் அடிப்படையில் மனித எலும்புக்கூடுகளை கைப்பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர்.